சொல்லுமா, எங்க இருக்க? அ, உன் வீட்டு வாசல்ல தான். சிறகடிக்க ஆசையில் எனக்கான பிரமாணம்னு பார்த்தீங்கன்னா, மீனாவோட அம்மா மீனா வீட்டுக்கு முன்னாடி வந்து மீனா கால் பண்ணுறாங்க. அந்த நேரம் உள்ளே வந்துடுறாங்க. என்னாச்சும்மா வாமான்னு சொல்லி அண்ணாமலை கூப்பிட்றாரு. இல்லை சீதாவுக்கு தாலி பிரித்து கொடுக்குற ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். அதனால தானே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லி பழங்கள்லாம் தட்டில் எடுத்து வச்சு குடுக்குறாங்க. எல்லாம் முத்து, ரவியும் பார்த்துக்குவாங்க. எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. அந்த நேரம் பார்த்து, "ஏன் அவங்க தான் பார்த்துக்கணுமா? நான் பார்த்துக்க மாட்டேனா?" அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே ஷாக்கிங் ஆயிடுது. "நான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் நடத்தி வச்சுட்டு வரேங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. "பார்வதிட்ட சொல்லிருங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி பார்வதியும் விஜயாவும் ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க. மீனாவும் முத்து ஸ்ருதி எல்லோரும் காரில் போய் இறங்கிட்டாங்க. அந்த நேரம் பார்த்தா அருண் வாப்பா முத்து அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கை குலுக்குறாங்க. முத்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் விஜயா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏம்மா அத்தை வராங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வாங்க சம்மந்தின்னு சொல்லி உள்ளே போய் கூப்பிட்றாங்க. எல்லாத்தையும் நல்லா வீடியோ எடுத்துரு அப்படின்னு சொல்லி பார்வதிட்ட சொல்லிகிட்டே உள்ளே வராங்க. மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துட்டையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. அது மாதிரி வீடியோ எடுக்க சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. அங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்தோன்னே சீதாவுக்கு என்னாச்சு கையக்கா அப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என் ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவுக்கு தாலி பிரித்து கோக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே முத்து மீனாவுக்கு சந்தோஷம்.